ஒரு ஊரில் துணிக்குருவியும் மிட்டுக்குருவியும் வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க. ஒரு குழந்தை பேர் சோனா குருவி, இன்னொரு குழந்தை பேர் மீனா குருவி. ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் மிட்டுக்குருவிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருச்சு. படுத்த படுக்கையாக ஆயிருச்சு. உடனே செலவுக்கு பணம் இல்லாமல் சிச்சு காக்கா வீட்டுக்கு வேலைக்கு போச்சு துணிக்குருவி. சிச்சு காக்கா கொடுக்குற பணத்தை வச்சு தான் 3 பேர் சாப்பிட்டுட்டு வந்தாங்க. இப்படியே சில நாட்களும் போச்சு. துணி, எனக்கு ரொம்ப உடம்புக்கு முடியலை, நான் இறந்துருவனோன்னு எனக்கு பயமாக இருக்குது. நீ நம்ம பிள்ளைங்கள நல்லபடியாக பார்த்துக்கோ, நல்ல ஸ்கூலில் படிக்க வை, சரியா? இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மிட்டுக்குருவிக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இறந்துருச்சு. சில நாட்கள் கழிஞ்சதுக்கப்புறம் 2 குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி பெருசாகிட்டாங்க. குழந்தைங்கள ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு பணம் கேட்கறதுக்காக தன் முதலாளி சிச்சு காக்கா வீட்டுக்கு போச்சு துணிக்குருவி. முதலாளி, என் குழந்தைகளை ஸ்கூலில் சேர்க்கணும், எனக்கு ஒரு 10,000 பணம் வேணும், தரீங்களா? என்னது, பணமா? நீ ஏற்கனவே உன் கணவர் இறந்ததுக்கு வாங்கின பணத்துக்கே என்கிட்ட இன்னும் 2 மாதம் வேலை செய்யணும், அதுக்குள்ளே இன்னும் பணம் கேட்குற? பணம்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு இங்கே வேலையும் இல்லை, நீ போ போ. அப்புறம் நீ கொடுக்க வேண்டிய பணத்தை இன்னும் 1 மாதத்தில் எனக்கு தந்தாகணும், சரியா? சிச்சு காக்கா அப்படி சொன்னனால துணிக்குருவியும் வேறு வழி இல்லாமல் வீட்டுக்கு வந்துருச்சு. வீட்டுக்கு வந்து கட்டிலில் படுத்துக்கிட்டு இப்படி நினச்சி படுத்துக்கிட்டு இருந்தது. இனிமேல் பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, குழந்தைகளை வேற ஸ்கூலில் சேர்க்கணும், எல்லாத்துக்குமே பணம் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தது. அப்போது சோனா குருவியும் மீனா குருவியும் அங்கே வந்தாங்க. அம்மா, ஏன் சோகமாக இருக்கீங்க? என்ன ஆச்சும்மா? நாங்கள் ஸ்கூலில் சேர்றதுக்கு சிச்சு காக்கா ஆண்டிக்கிட்ட போய் பணம் வாங்கிட்டீங்களா? அவங்க பணம் கொடுத்தாங்களா? நாளைக்கே நாங்கள் ஸ்கூலுக்கு போகலாமா அம்மா? சொல்லுங்க. இல்லைடா செல்லம், என் முதலாளி பணமும் இல்லை, இனிமே உனக்கு இங்கே வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதான் பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்ருக்கேன்டா செல்லம். ஐயையோ அம்மா, நம்ம இப்போ என்ன பண்ணுறது? எனக்கு ஒரு யோசனை தோணுது, நான் சொல்லவா? நீ ஒன்றும் கவலைப்படாத அம்மா, நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம். நாம் ஏன் அடுத்தவங்கிட்ட வேலை செய்யணும்? அது சரிடா கண்ணா, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் பணம் தானே வேணும். நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அவ்வளோ பணத்துக்கு எங்கே போகிறது? அப்படியே பணம் இருந்தாலும் என்ன பிஸ்னஸ் பண்ணுறது? சரி, அதை அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல நீங்கள் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு துணிக்குருவி அவளோட பசங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்தா. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மீனா குருவிக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அம்மா, நம்ம ஊரில் எல்லாரும் பால் வாங்கணுன்னா பக்கத்து ஊருக்கு தான் போகிறாங்க. நாம் பால் வியாபாரம் பண்ணுனா எல்லாரும் நம்மக்கிட்ட தானே பால் வாங்கி ஆகணும். அம்மா, மீனா சொல்கிற யோசனையும் நல்லா தான் இருக்குது, நம்ம பேசாமல் பால் வியாபாரமே பண்ணலாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சோனாவும் மீனாவும் தூங்க போயிட்டாங்க. துணிக்குருவி தோசையை சாப்பிட்டுட்டு அவளும் தூங்க போனான். துணிக்குருவிக்கு அன்னைக்கு நைட்டு தூக்கமே வரல. பசங்க சொல்கிற யோசனையும் நல்லா தான் இருக்குது, ஆனால் பணம் வேணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தது. அப்போ தான் அதுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. துணிக்குருவியோட கணவர் மிட்டுக்குருவி துணிக்கு ஆசை ஆசையாக வாங்கி கொடுத்த தங்க வளையல் ஞாபகம் வந்தது. துணி அந்த தங்க வளையலை எடுத்து பார்த்தா. பேசாமல் இந்த தங்க வளையலை போய் அடகு வச்சு அதன் மூலமாக ஒரு மாட்டை வாங்கி
பால் வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு துணிக்கு தோணுச்சு. அடுத்த நாள் பொழுது விடிஞ்சதும் துணிக்குருவி வலையில் எடுத்துட்டு போய் அடகு வச்சு அதன் மூலமாக ஒரு மாட்டையும் வாங்கிட்டு வந்து வீட்டில் கட்டினான். அந்த மாடு வாங்கிட்டு வந்த ஒரு வாரத்திலேயே ஒரு அழகான கண்ணுக்குட்டியும் போட்டுச்சு. துணி அந்த மாட்டில் இருந்து பாலை கறந்து ஊருக்கு நடுவில் போய் விற்க ஆரம்பிச்சா. அந்த ஊரில் உள்ள எல்லாரும் துணிக்கிட்ட வந்து பால் வாங்கிட்டு போனாங்க. நல்ல வியாபாரமும் ஆச்சு. துணி பாலில் தண்ணி ஊற்றாம நல்ல பாலை வியாபாரம் பண்ணதுனால பக்கத்து ஊரில் இருந்தும் பால் வாங்க துணிக்கிட்ட வந்தாங்க. துணி பால் வியாபாரம் பண்ணின பணத்தை வச்சு பசங்களையும் ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்த்தா. பசங்களும் நல்லா படிக்க ஆரம்பித்தாங்க. இப்படியே நாட்கள் போக போக துணிக்குருவி இன்னும் 3 மாடும் வாங்கி பால் வியாபாரம் பண்ணனா. துணியோட இந்த வளர்ச்சியை பார்த்த சிச்சு காக்காவுக்கு ஒரே பொறாமை. எப்படியாவது துணி பால் வியாபாரத்தை கெடுத்தே ஆகணும் அப்படின்னு திட்டம் போட்டுட்டு இருந்தது. துணி வழக்கம் போல் காலையில் மாட்டில் உள்ள பாலை கறந்து கேனில் வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகலாம். அந்த நேரத்தில் சிச்சு காக்கா அங்கே வந்து கேனில் உள்ள பாலில் எலுமிச்சை சாறை ஊற்றிருச்சு. இப்போ பார்க்கலாம் அந்த துணி எப்படி பால் வியாபாரம் பண்ணுறான்னு. சிச்சு காக்கா பாலில் எலுமிச்சை சாறை ஊற்றினதை தெரியாத துணி வழக்கம் போல் காலையில் பால் வியாபாரம் பண்ண போனான். அவள் போகிறதுக்கு முன்னாடியே அந்த ஊரில் உள்ள மக்கள் பால் வாங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. துணி பாலை ஊற்றுறதுக்காக கேனை திறந்து பார்த்தபோது எல்லா பாலும் கெட்டு போயிருந்தது. இதை பார்த்த லூசி புறா இப்படி சொல்லுச்சு, என்ன துணி, உங்ககிட்ட மட்டும் எல்லாரும் பால் வாங்குறனால எங்களுக்கு கெட்டு போன பாலை ஊத்துறியா? அது வந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க, பால் எப்படி இப்படி கெட்டு போச்சுன்னு எனக்கு தெரியலை. இந்த மாதிரி இனிமேல் தப்பு நடக்காத மாதிரி நான் பார்த்துக்கிறேன், எல்லாரும் என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்ன துணி வருத்தத்தோட அவள் வீட்டுக்கு போனான். அம்மா, ஏன் உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி வருத்தமாக இருக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லைடா செல்லம், நான் எப்போதும் போல் காலையில் பால் ஊற்ற போனேன்னா அங்கே போய் பார்த்தா பாலெல்லாம் கெட்டு போயிருந்துச்சு. யார் என்ன பண்ணனான்னு ஒன்றும் புரியலை, அதான் யோசிச்சிட்ருக்கிறேன். அம்மா, எனக்கு யாருன்னு தெரியும். இது எல்லாம் அந்த சிச்சு காக்காவோட வேலையாக தாம்மா இருக்கும். அம்மா, அந்த சிச்சு காக்காவை கையும் களவுமாக பிடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்காம்மா அப்படி சொன்ன சோனா குருவி மீனா குருவியும் துணிக்கிட்ட அதோட பிளானை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில் பொழுது விடிஞ்சது. துணி மாட்டுக்கிட்ட உள்ள பாலை கறந்து கேனில் வச்சுட்டு வழக்கம் போல் வீட்டுக்குள்ளே போனான். அந்த நேரத்தில் சிச்சு காக்கா எலுமிச்சை சாறை ஊற்றுச்சு. அப்படி சிச்சு காக்கா எலுமிச்சை சாறை பாலில் ஊற்றுறத சோனா குருவி மீனா குருவியும் வீட்டுக்கு பின்னாடி இருந்துட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணாங்க. இனி ரெக்கார்ட் பண்ணதை எடுத்துகிட்டு போய் அந்த ஊரின் தலைவியான மகிக்கழுகுகிட்ட போய் காட்டுச்சு. உடனே மகிக்கழுகு சிச்சு காக்காவை ஒரு தூணில் கட்டி வச்சு தண்டனை கொடுத்துச்சு.